வணக்கம் சார். வணக்கம் சார், விசிக கட்சியில இருந்து இப்போ கூட்டணி குழப்பம் தொடர்ந்து இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தி. அதாவது திமுகவோட கூட்டணி அப்படின்றது ரொம்ப செட்டில்டா பவர் பேக்கடா இருக்கு அப்படின்றது தான் வெளியில தோற்றமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கிறதா செய்தி வருது. பாமக ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்தா விசிக என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா மாதிரி இருக்கு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் திமுக தான் அந்த டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? விசிக கட்சியில் குழப்பம்னு சொல்கிறீங்களே, விசிக கட்சியில இல்ல, திமுக கூட்டணியில. திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த அணி இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்கலை. அப்படியே எதிர்க்கட்சிகள் தான் இது வரைக்குமே ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாத ஒரு சூழலில் இருந்துட்டுருக்காங்க. திமுக அணி கடந்த 3 தேர்தல்களில் ஒருமித்த கருத்தோடு எப்படி பயணம் பண்ணாங்களோ அதே கருத்தோடு இப்போ வரைக்குமே அந்த கூட்டணி உறவு நீடிச்சிட்ருக்கு. எந்த விதமான சிக்கலும் இல்லை, எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை. அப்படியே எதிரணி பக்கம்தான் பார்த்தீங்கன்னா பாஜக, அதிமுக மட்டும்தான் அங்கே கூட்டணி முடிவாயிருக்கு. ஏற்கனவே அந்த கட்சிகள்கிட்ட கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட இன்று வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக பேசி ஒரு கூட்டணி உருவாக்க முடியல. அடுத்த மாதம் பிப்ரவரியில் தேர்தல் ஆணையம் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருவாங்க. அதுக்கடுத்து ஏப்ரலில் எலெக்ஷன் தேர்தல் வந்துடும். நாட்கள் மிக குறைவு. நாட்கள் மிக குறைவாக இருந்தால் கூட இன்ன வரைக்கும் எதிர்த்தரப்பில் எந்த கூட்டணியும் உருவாகலை. ஆக மிக உறுதியாக வலுவாக திமுக கூட்டணி இயங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பாமக பற்றி ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு ஒரு நீண்ட நெடிய பதில் கொடுத்தா தான் அது அதுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், ஒரு முழுமையடையும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ திமுக கூட்டணிக்கு தலைமை வைப்பது திமுக தான். திமுகவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தலைமை வைப்பது திமுக தான். இப்போ யாரை அந்த கூட்டணியில் உள்ளே வச்சுக்கிறது, வெளியேற்றுறது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்கிறாங்க. நாங்கள் கொள்கை சார்ந்து மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் கூட்டணியில் யாரை சேர்த்துக்கிறோன்னு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு திமுக தலைமையில் தான், அந்த அன்னைக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் தான் இருக்குது. ஆனால் யார் ஆபத்தானவர்கள், யார் சமூக நீதிக்கு எதிரானவர்கள், யாரால் மக்கள் இங்கே பிளவுபட்டு நிற்கிறாங்க, உழைக்கின்ற வர்க்கம், பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் யாரால் பிளவுபட்டு நிற்கிறாங்க, யார் சாதி அரசியலை முன்னெடுத்து தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்துகிறாங்க, இதெல்லாம் கூட்டணிக்குள்ளேயே விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் விசிக அதை ஏற்றுக்கொள்ளாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இன்றைக்கு ஒரு விவாதமாக்கப்பட்டிருக்குது. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், எங்கள் கட்சியோட நிலைப்பாடு கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வர்றது, சாதியவாதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும், மதவாதத்தை முன்னிறுத்தி இந்துத்துவ அரசியல் செய்யக்கூடிய பாஜக கட்சியை நாங்கள் அரசியலாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். இவர்களோடு எந்த காலத்திலும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, கூட்டணி கிடையாது நாங்கள் சொல்லியிருக்கோம். இவர்கள் இடம்பெறக்கூடிய அணிகளில் விசிக இருக்காது அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் இருந்து தான் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கட்டுரை தொடர்பாக தான் நீங்கள் அந்த கேள்வியை வச்சுருக்கீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததில் அதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். நாங்கள் பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பாமகவை சேர்த்துக்கொள்வதா, கூட்டணிக்குள் அரவணைத்துக் கொள்வதா என்பதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குன்னு நாங்கள் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் பாமக இடம் பெற்றுச்சு அப்படின்னா நீங்கள் இடம் பெறுவீங்களா இல்லையா? பாமக இடம் பெறுது அப்படின்னா பாமகவை உள்ளே சேர்க்கும்போது அவங்களுக்கு விசிக தேவை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சியும் அறியும்.
சாதாரண மக்கள் கூட வந்து அறிவாங்க. நாங்கள் வந்து எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன, தலைவர் எழுச்சி தமிழர் எந்த கருத்தில் எந்த அரசியல் நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கிறாரு அப்படின்றது மக்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட தலைவர் வந்து ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். பாமக எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் அணியிடம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் அந்த கருத்தை வந்து முன் வச்சார். அந்த கருத்து அப்படியே வந்து நிலைப்பாட்டில் தான் இருக்குது, கருத்தில் நாங்கள் பின்வாங்கலை. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எங்களுக்குமான அந்த பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏறக்குறைய 1999 விடுதலை சிறுத்தைகள் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது கடலூர் மாவட்டத்தில் அவங்க பாமக நடத்திய வன்முறை வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு கரை படிந்த வரலாறு வந்து எதுவுமே இருக்குது. இரத்த கரை படிந்த வரலாறு. ஏராளமான நூற்றுக்கணக்கான கிராமங்களில் குடிசைகள் எரிக்கப்பட்டன. பாமர மக்கள், அப்பாவிகள், ஏழை எளிய மக்கள், அன்றாடம் காட்சிகள். கூலி வேலைக்கு போனால் தான் அன்றாடம் அவங்களால சோறு சாப்பிட முடியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய குடிசைகள் எரிக்கப்பட்டன. பசுமாடுகள் வந்து தீக்கிரையாகின. பஞ்சாரத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட கோழி குஞ்சுகள்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு. பலருக்கு வந்து இரத்த காயம், சில பேர் படுகொலை ஆனார்கள். பாலியல் வல்லுறவுகள், கொடூரமான படுகொலைகள்லாம் நடந்தது. அந்த மாதிரி தான் அந்த 99 காலகட்டங்களில் அதுக்கு 99 சரி, அதுக்கப்புறமும் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அங்கே கூட 99 அந்த வன்முறையின் போது ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரத்தில் ஒரு முதியவரெலாம் அடித்து ஒரு கோணி சாக்கில் கட்டி தூக்கி போட்டாங்க. அவரை வந்து காப்பாற்றப்பட்டு சென்னை ரயில்வே மருத்துவமனையில் நாங்கள் சேர்த்துருந்தோம். நான்லாம் போய் அதுக்கு வந்து ரத்தம் குருதி கொடை கொடுத்துருந்தேன் அவருக்கெலாம். அன்றைக்கி நிறையா இளைஞர்கள்லாம் வந்து கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு இந்த ஒரு கட்டுப்பாடற்ற வன்முறையை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக வந்து அதை வந்து விதைச்சி விட்டாங்க. அது இன்றைக்கு வரை நீடிச்சிட்ருக்கு. தேர்தலில் தொடர்ந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடையுது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், தொடர்ந்து வந்து 3 தேர்தலுக்கு மேலே படுதோல்வி. அப்போ இந்த தோல்வியிலிருந்து அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு சாதிய அரசியலை வந்து மிக தீவிரமாக முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க அதுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு கருவி என்னென்னு பார்த்தா காதல். சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணத்தை எதிர்த்தா தான் அவங்க தேர்தல் களத்தில் வந்து வெற்றி பெற முடியும். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான நிலைப்பாடு இல்லை, ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து அன்றைக்கு ராமதாஸ் வந்து முன்னெடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் சாதியவாதிகளையும், சாதி சங்கங்கள், ரவுடிகளெல்லாம் அழைச்சி கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் உழைக்கின்ற மக்களுக்கு எதிரான கருத்தான் அங்கே வைக்கப்பட்டது. பட்டியல் சமூக மக்கள் என்ன பெருசாக இங்கே யாருமே லேண்ட்லார்ட் கிடையாது, பெரிய பணக்காரர்கள் கிடையாது, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருப்பாங்க. பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க விவசாயம் சார்ந்த கூலி தொழிலாளர்கள் தான். அப்படிப்பட்ட ஏழை எளிய பாமர மக்களாக இருக்கக்கூடிய, உழைக்கின்ற வர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்மத்தை கட்டமைச்சார். இளைஞர்கள்லாம் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க, போட்டு நம்ம வீட்டு பிள்ளையை வந்து மயக்கிறாங்க அப்படின்னு அவங்க அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களே அவர் இழிவுபடுத்தினார். இப்போ பெண்கள் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் அவங்க மயங்கிடுவாங்களா? மனசு தான் காரணம். ஒருத்தருடைய வந்து அணுகுமுறை, அவருடைய பேச்சு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து விரும்புகிறா அப்படின்னா அந்த ஆணின் மீதான நம்பிக்கை வந்தால் தான் விருப்பம் வரும், ஒரு சேஃபை உணர்வாங்க. ஒரு ஆண் மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படும் போது அங்கே காதலே வரும். ஆனால் இவர் என்ன பண்ணார், ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் காதல் வருது, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டால் காதல் வருது, அப்படி எங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் மயக்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு மிக மோசமான ஒரு கருத்தை, ஒரு அவதூறுகளை, ஒரு கேவலமான ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்தார். இது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விவாதமாக்கப்பட்டு அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா சாதி சங்கங்களும்
சாதி வெறியர்களும் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டு கொடுத்து எல்லா இடங்களுமே வந்து இந்த சாதி மறுப்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விவாதத்தை முன்னெடுத்தாங்க. அதன் பிறகு ஏராளமான படுகொலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கோகுல்ராஜ் படுகொலை அப்படி தான் நடக்குது. பாவம் அப்பாவி இளைஞன் தான் கூட படிக்கிற பொண்ணோட வந்து திருச்செங்கோட்டில் ஒரு கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனை அடித்து இழுத்துட்டு போய் கழுத்தை அறுத்து ஒரு சேவலை கோயிலில் அறுக்கிற மாதிரி அறுத்து கொண்டுட்டாங்க. அதே மாதிரி திவ்யா இளவரசன் அந்த பொண்ணு விரும்பி தான் காதலிச்சாங்க. 2 வீடுமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த பையன் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பான், வாட்ட சட்டமாக இருக்கான், டிப்ளமோ படிச்சிருக்கான், காவல்துறையில் பணிக்கு வந்து தேர்வாகிட்டு இருந்தான். அதனால் அந்த பொண்ணோட வீட்டிலையும் ஏற்றுக்கிட்டாங்க. இதோட வேறு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதை வந்து ஊர்க்கூட்டம் போட்டு பாமக தான் முன்னின்று நடத்துது. நான் கூட ஒரு வெறின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படம் எடுத்தேன், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நான் எடுத்தேன். ஒரு 3 நாள் தங்கி அந்த தருமபுரியில் 3 கிராமங்கள் தீ வச்சு எரிக்கப்பட்ட கிராமங்கள் நேரடியாக போய் கள ஆய்வு செய்து ஒரு படம், டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தேன். எல்லோருடைய ஸ்டேட்மெண்ட்டு பாமக மேலே தான் கை நீட்டினாங்க. அப்போ அந்த பையன் இளவரசன் வந்து படுகொலை செய்யப்பட்டு தண்டவாளத்தில் போட்டு அதையும் வந்து இப்படி ஏராளமான சாதி ஆணவ படுகொலைகள் அப்படி தான் வந்து அது நீடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து சங்கர், உடுமலைப்பேட்டை சங்கர், அவர் இப்போ கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அப்படியே இன்றைக்கி வந்து நெல்லையில் கவின், தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடி சேர்ந்தவர் நெல்லையில் கவின் ஆணவ படுகொலை நடத்தப்பட்டார்ல, செய்யப்பட்டார்ல. அப்படியே தமிழ்நாட்டில் தருமபுரி, இப்படியே எண்ணிக்கிட்டே கிருஷ்ணகிரியில், ஒசூர், இப்படியே வந்து பரவலாக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த சாதி ஆணவ படுகொலைகள் நிறையா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு விதை போட்டவராக அதை இவர் ஒரு காரணமாயிட்டார். முன்னாடிலாம் தெரிஞ்சதுன்னா பிரிப்பாங்க, அடிப்பாங்க, அதோடு நிறுத்திக்கிறாங்க. அது படுகொலை வரைக்கும் போய் பெருசாக எங்கேயோ 1-2 நடந்துக்கலாம். இன்றைக்கு படுகொலை செய்யப்படுவதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சாதியவாதிகள் வந்து தயாராகிட்டாங்க. அப்படின்னா இவங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் ஊர் ஊராக போய் எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடாங்க, கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு வன்மத்தை கட்டமைச்சிட்டாங்க. ஸோ உழைக்கின்ற சமூகம் 2ஆக பிளவுபட்டுருச்சு. தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தன்னுடைய தந்தையை போன்று பார்த்தார். ராமதாஸ் அவர்களை வந்து தன்னுடைய தந்தை போன்று பார்த்தார். அப்படி தான் பழகினாங்க. ஐயா ஐயான்னு ரொம்ப மரியாதை வச்சுருந்தார். இந்த 2 பேரோடையும் வந்து கைகோர்க்கும்போது கிரவுண்டில் அப்படியே வந்து கீழ்மட்டத்தில் அந்த உழைக்கின்ற வர்க்கம், அந்த பக்கம் பெரிய பறையர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, அந்த பக்கம் வன்னியர் சமூகம், 2 கிராமங்களில் பக்கத்தில் இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த 2 சமூகமும் வந்து பகையை வந்து மறந்துடணும், சாதி அடிப்படையில் வந்து ஏற்றத்தாழ, ஏன்னா 2 தமிழ் சமூகம் தான். மொழி அடிப்படையில் தமிழர்கள், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாம் 2 பேருக்கும் ஒரே தான், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, கலை இலக்கிய வரைக்கும் 2 சமூகத்துக்கு ஒன்று தான். அப்போ தமிழ் சமூகம் பிள்ளை போட்டு கிடக்குது, இவங்களை ஒன்று சேரும். அப்போ அந்த ஒன்று சேர்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எங்கள் தலைவர் முன்னெடுத்தார். அதனால தான் தமிழ் குடிதாகின்ற பட்டமே கொடுத்தார். ஒரு குடிதாகின்ற ஒரு ஊரில் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க. அதை வன்னியர் தெருவில் எடுத்து கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ண முடியல. அன்றைக்கி ராமதாஸ் தான் அதை தோளில் தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணார். அப்போ ஒரு சரியான ஒரு தலைவர் வந்து உருவாகிட்டார், தந்தை பெரியார் போன்ற ஒருத்தர் உருவாகிட்டார். அந்த காலகட்டங்களில் அவர் வந்து திண்டிவனத்து பெரியார்லாம் அவர் அழைக்கப்பட்டார். அம்பேத்கரினுடைய சிலையை வந்து அதிகமாக, ஆமாம், வட மாவட்டங்களில் அம்பேத்கர் சிலையை வந்து நிறைய உருவாக்குனவர் அவர் தான். அவங்க கட்சியில் கூட அந்த நீல கலர் வந்து சேர்த்துருப்பாங்க. கொள்கை ஆசான்களாக வந்து அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸுடைய சிலைகள்லாம் அவருடைய இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அரசியலுக்காக அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்றதான் நமக்கு வந்து. எது அரசியல் சார்? உண்மையில் இது வந்து இந்த மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்ச ராமதாஸ் அவர்களினுடைய இதுதான் உண்மையா, இல்லை இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பரப்புனாருன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது உண்மையா? இல்லை, அவருடைய ஒரிஜினாலிட்டி வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்ற பேர் இருக்குல்ல, இது எங்கேயும் இந்த மாதிரி ஒரு பேர் அமையாது. ரொம்ப அருமையான ஒரு பேர், பாட்டாளி மக்கள் கட்சின்னு. இந்த பேரை பார்த்துட்டு நல்ல ஒரு கட்சி, நல்ல ஒரு தலைவர், தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சின்னு தான் நிறைய தமிழ் அறிஞர்கள் அவர் கூட போய் சேர்ந்தாங்க. ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள்லாம் அன்றைக்கு அவரோட இருந்து பயணம் பண்ணாங்க. ஆனால் காலப்போக்கில் அவருடைய சாயம் வெளுத்து போச்சு. அவர் வந்து தமிழ் சமூகத்திற்கானவர் இல்லை, ஒரு சாதிக்கானவர், சாதி அரசியல் மட்டுமே பேசக்கூடியவர்,
ஒரு சாதியை வந்து முன்னிறுத்தக்கூடியவர் அப்படின்றது காலப்போக்கில் தெரிஞ்சிச்சு. இவர் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமைக்கானவர் அல்ல, உழைக்கின்ற வர்க்கத்தை ஒற்றுமைப்படுத்தணும். பாட்டாளி வர்க்கம்னா எந்த பாட்டாளி? வன்னியர்கள் மட்டும்தான் பாட்டாளியா? பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சுருக்கீங்களா? வன்னியர்கள் மட்டும்தான் பாட்டாளியா? அதை விட கீழே இருக்கக்கூடிய உழைக்கின்ற வர்க்கமாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சமூகம் இருக்குது. எல்லா சாதிகளிலும் பாட்டாளி வர்க்கம் இருக்குது. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க, விவசாயம் சாராத உழைப்பாளிகள் இருக்காங்க. அப்போ அவர்கள் எல்லாமே வந்து சோ கால்டு லேபர்ஸ், பாட்டாளிகள் தான், உழைக்கின்ற வர்க்கம் தான். அப்போ அவர்களுக்கான தலைவராக இவர் வருவார்னு தொடக்க காலத்தில் ஒரு பார்வை இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி, நான் அப்படி இல்லை, என்னுடைய முகம் வேறு, என்னுடைய முகம் சாதி சார்ந்தது, ஒரு சாதிக்கானது அப்படின்னு அவரே ப்ரொஜெக்ட் பண்ணார். வன்னியர் ஓட்டு அந்நியர்கள்னு சொன்னார். அவரே அம்பலப்படுத்திக்கிறார். வன்னியர் ஓட்டு அந்நியர்கள்னு சொன்னார். அப்போ அந்நியர் ஓட்டு வன்னியர்கள்னு சொல்லலாமா? வன்னியர் ஓட்டு அந்நியர்கள்னு சொல்லி வெளிப்படையாக தேர்தல் களத்தில் பயணம் பண்ணாங்க. அப்போ அந்நியர் ஓட்டு வன்னியர்கள் அப்படின்னு சொல்லுவது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்படி ஒரு நிலைப்பாடு உருவானா உங்களால் அரசியல் களத்தை தாக்கு பிடிக்க முடியுமா? உருவாயிடுச்சு. 2001 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க அந்த கட்சியில், பெரிய வெற்றி. 2006 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டசபையில் அவ்வளோ இருந்தாங்க. 2001 20 எம்எல்ஏக்கள், 2006 18 எம்எல்ஏக்கள். ஒரு அரசியல் வலிமையாக உருவாகிட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் அவங்கள பார்த்து பயப்பட்டுச்சு. இந்த பக்கம் கலைஞர், இந்த பக்கம் ஜெயலலிதா, 2 கையில் வச்சுக்கிட்டாரு டாக்டர் ராமதாஸ். 2 பேரையும் ஆட்டி படைச்சார். இந்த பக்கம் கலைஞர், இந்த பக்கம் ஜெயலலிதா. 2 பேர்கிட்டையும் பேரம், அடுத்தடுத்து பேரம். 2 பேரையும் பிளாக் மெயில், மிரட்டுறது. எனக்கு அதை கொடு, இதை கொடு, நான் சொல்கிற ஆள இந்த இடத்துல போடு, ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்று, ஐபிஎஸ் ஆஃபீஸரை மாற்று, யாழை நீதிபதியாக்கு. ஒரு சாதிக்கான குரலாக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பேரம் படியிலையா வெளியில் வந்து அவங்கள ரொம்ப மட்டமாக பேசுவார். கலைஞர் அப்படி தான் சொன்னார். கோவணத்தை கூட உருவி விட்டுருவாருன்னு கலைஞர் மேலே அபாண்டமாக ஒரு பழியை போட்டார். அதே போன்று ஜெயலலிதா அம்மையாரையும் தரக்குறா பேசினார். அந்த அம்மா தூக்கி உள்ளே வச்சிருச்சு. சவால் விட்டார், அந்த அம்மா தூக்கி உள்ளே வச்சிருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முத வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டது அதிமுக தான். தேர்தலில் வெற்றி பெற வச்சது 2001 நினைக்கிறேன். அப்போ இவருக்கு கிடைச்ச தேர்தல் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த அந்த அரசியல் அங்கீகாரம் மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா சமூகத்துக்குமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அவர் வளர்த்து எடுத்திருந்தாருன்னா, எல்லா சமூகத்துக்குமான தலைவர் நானே, தமிழ் சமூகத்துக்கான தலைவர் நானே அப்படின்னு பரந்துபட்ட பார்வையை அவர் கொண்டு செலுத்தியிருந்தார்னா, தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகளுக்காக அவர் போராடி இருந்தால், எல்லோருடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடி இருந்தால், எல்லோருக்குமான சமூக நீதியை அவர் பேசியிருந்தால் இன்றைக்கு இந்த வீழ்ச்சி வந்திருக்காது. சரி சார், இப்போ இந்த வீழ்ச்சி வந்துருச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு, அதனால நாங்கள் அவரை புறக்கணிக்கிறோம் அப்படின்றத நீங்க குறிப்பிடுறீங்க. இப்போ வீழ்ச்சி வந்துருச்சு, இப்போ எல்லா மேடைகள்லையும் வருந்துறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை நான் தான் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து இப்போ அந்த கட்சி வந்து அழியுது என் கண் முன்னாடியே அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் வந்து சொல்றாரு. அவருடைய கட்சி மேடைகள்லேயே வந்து அழுகிறாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவரை வந்து சேர்த்துக்க கூடாது? அரசியல்ல என்ன ஒரு புறக்கணிப்பு, இல்லை அரசியல்ல என்ன தீண்டாமையா, அது என்ன அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ இந்த தீண்டாமைன்ற வார்த்தையெல்லாம் நம்ம அரசியலுக்கு பொருந்தாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குனவர் அவர் தான் நிறுவனர். அவரோடு சேர்ந்து ஐயா தீரன் உட்பட நிறையா தலைவர்களாக இருந்தாங்க அந்த கட்சியை தொடங்குறதுக்கு. தலித் எழில்மலை அவர் இப்போ இறந்துட்டார். ஒன்றிய அமைச்சராக இருந்தார் சுகாதாரத்துறையில். அவர் பெரிய ஒரு ஆளுமை. அதே போன்று இன்றைக்கு கூட இருக்கார் தீரன் சொல்லிட்டு ஒரு தலைவர். அவர் பெரிய எழுத்தாளர், பேச்சாளர். இவங்களாம் சேர்ந்து தான் வந்து அவருக்கு ஆதரவான தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அந்த கட்சி வீழ்ச்சிக்கு யார் காரணம்? அந்த கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அவர் வந்து இன்னைக்கு ஊடகத்தின் முன்னால் கண்ணீர் வடிக்கிறாருன்னா அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பொறுப்பேறுவாங்க? ம். எப்படி பொறுப்பேறுவாங்க? திமுக எங்கள் கட்சியை அழிச்சிச்சு, அதிமுக எங்கள் கட்சியை அழிச்சிச்சு, அதனால் நான் வந்து கண்ணீர் வடிக்கிறேன்னு அப்படி சொன்னால் கூட ஏதோ ஒரு 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 சிம்பதி உருவாகும். இந்த கட்சியை அழிச்சிருங்க. எந்த கட்சி பாஜக உங்கள் கட்சியை அழிச்சிருக்கு. அன்புமணியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அன்புமணி மேலே வழக்கு இருக்கு, மிரட்டை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா பாஜக என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதையெல்லாம் வந்து பேசக்கூடியவர் தான் அன்புமணி. இன்னைக்கு பாஜக பேசுவதை விட அன்புமணி மிக தீவிரமாக வந்து மோசமான அரசியலை பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அரசியலை பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. புரியுதுண்ணா உங்களுக்கு? அப்போ எதிரி யார் அப்படின்றத அடையாளம் காணணும். எந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதோ அந்த அரசியலை வைக்கணும். அப்போ இவர் சமூக நீதிக்கான தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அன்றைக்கு ஏற்பட்டுச்சு. உண்மையிலே ஒரு திண்டிவனத்து பெரியாரா தன்னை தக்க வச்சுக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை அன்றைக்கி ஏற்பட்டுச்சு. உண்மைக்கே ஒரு தமிழ் குடித்தாங்கியாவே வந்துடுவார், தமிழ் சமூகத்தை தமிழ் குடிகளை தாங்கி பிடிக்கக்கூடியவராக இவர் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் கூட அந்த பட்டத்தை மதுரை மேலூரில் வச்சு கொடுத்தோம். ஆனால் இது எதுக்குமே சற்றும் பொருத்தமில்லாதவர் தான் டாக்டர் ராமதாஸ் அப்படின்றது அவருடைய செயல்பாடுகள்லேயே காட்டிட்டார். திமுக விடுதலை சிறுத்தைகளை தடை செய்யணும்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் புகார் கொடுத்தாரு. ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும்போது அங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகளை புறக்கணி. ஏன்? விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு அரசியலை முன்வைத்து உழைக்கும் வர்க்கத்திட்ட ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும், எல்லோருக்குமான சமூக நீதியை பாதுகாக்கணும், கல்வி வேலைவாய்ப்பு உட்பட எல்லோருக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இல்லாமை என்பதே இல்லாத இருக்கணும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இல்லாமை என்பதே இல்லாத இருக்கணும். இந்த முழக்கத்தெல்லாம் 1990 எங்கள் தலைவர் வச்சுட்டார். சரி, இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ வட மாவட்டங்களில் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் பந்தர் இயக்கமாக இருந்து அது பெரிய வீச்சாக வட மாவட்டங்களில் வளருது. இந்த வளர்ச்சியை அவரால் பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா வட மாவட்டம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான், டாக்டர் ராமதாஸ் தான் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தார். இது உடையுது. விடுதலை சிறுத்தைகள் வளர வளர தலைவர் எழுச்சி தமிழருடைய அரசியல் நிலைப்பாடை கண்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஆதரவை கண்டு அவர்களுக்கு ஒரு அச்சம் வருது. அப்போ இந்த அச்சத்தை தீவிரப்படுத்தி வன்னியர்களுக்கு ஆதரவாக இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக, குறிப்பாக பறையர் சமூக மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு வன்முறையை கலவரத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு தான் அன்றை காலகட்டங்களில் அவங்க முன்னெடுத்தது. அதாவது வன்னியருடைய வாக்குகளை தக்க வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இவர்களுடைய பேர அரசியல், நாடக அரசியலால் அந்த அரசியலை உணர்ந்து கொண்ட வன்னியர் சமூக மக்களே பாட்டாளி மக்கள் கட்சியை கை கழுவிட்டாங்க. திமுக செய்யாததை பாமக செய்யலை. அந்த சமூக மக்களுக்கு, வன்னியர் சமூக மக்களுக்கு திமுக ஏராளமான நன்மைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. தலைவர் கலைஞர் காலத்தில் இருந்து ராமதாஸ் பெருசாக எதுவும் செய்யலை. இப்போ உண்மையிலேயே இவர் சரியான தலைவர் தான், தமிழ்நாட்டிற்கு தேவையான தலைவர் தான், சமூக நீதிக்கான தலைவர் தான் அப்படின்னு அவர் தன்னை காட்டிக்கொள்வதற்கு ஆசைப்பட்டிருந்தார்னா மேல் பாதியில் அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இழுத்து பூட்டினாங்கல்ல விழுப்புரம் பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோயிலை, வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான பிரச்சனை தானே அது. பறையர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வன்னியர்கள் ஊர்க்கூட்டம் போட்டாங்கல்ல. அன்னைக்கு பாமக ரெண்டா உடையில ஒரே அணியாக தானே இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாமக பாலு போய் அங்கே ஊர்க்கூட்டம் போடுறாருல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன், தடை வாங்குவேன், அவங்களை உள்ள அனுமதிக்க முடியாது ஊர்க்கூட்டத்தில் போட்டு சாதாரண உழைக்கின்றவர்கள் அந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட தூண்டி விட்டார்ல. அப்போ ராமதாஸ் எங்கே போனார்? வேடிக்கை தானே பார்த்துருப்பாரு, அதை என்கரேஜ் பண்ணியிருப்பார்ல, ஊக்கப்படுத்தியிருப்பார்ல. சபாஸ் பாலு சரியாக தான் பேசுனி தட்டி கொடுத்துருப்பாரு. சபாஸ் பாலு சரியாக தான் பேசி தட்டி கொடுத்துருப்பாரு. அப்போ இவர் எப்படி நம்ம நம்புறது? அவர் கட்சிக்குள்ள பிரச்சனை, அதுக்கு அழுகிறாரு,
அது அவங்க கட்சி சம்பந்தப்பட்டது. இதுக்கு தமிழ்நாட்டு மக்களோ பிற கட்சிகளோ எப்படி பொறுப்பேற்க முடியும்? மற்றவர்கள் பொறுப்பு அப்படின்னா நீ கண்ணீர் வெடிக்கலாம், அது கண்ணீருக்கு ஒரு காரணம் வரும். சரி, இப்போ மற்றவர்கள் பொறுப்பேற்க முடியாது, இவ்வளோ அலிகேஷன்ஸை பாமக மேல வைக்கிறீங்க நீங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உறுதியா இருக்கிறீங்க, எந்த தேர்தலுமே விசிக வந்து பாமக கட்சியோட கூட்டணி அப்படின்ற மாதிரி அந்த கூட்டணியில கூட இடம் பெறாதுன்றது மிக்க உறுதியா இருக்கு. எங்க தலைவருடைய பெருந்தன்மையை பாருங்களேன். தலைவர் எழுச்சி தம்முடைய பெருந்தன்மையை இடையில கூட சொன்னார். அந்த இது சம்மந்தமாக ஊடகவில் கேள்வி கேட்கும்போது கூட அவர் வந்து வயதில் மூத்தவர், டாக்டர் ராமதாஸ் வந்து வயதில் மூத்தவர், அவர் வந்து தான் அந்த கட்சியை வந்து நிறுவனர் ஒரு பெருந்தன்மையாக கூட சொன்னார். அதுக்கப்புறம் சில கேள்விகளுக்கு வந்து அது உட்கட்சி பிரச்சனை நான் தலையிட சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அதை கடந்துட்டார். இன்னொரு கருத்தையும் சொன்னார், பாமக வலிமையாக இருந்தால் பாஜக வளராதுன்னு சொன்னார். இதெல்லாம் யாருங்க சொல்லுவா? விடுதலை சிறுத்தைகளுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு பாட்டாளி மக்கள் கட்சி. எதிரின்னு சொல்லலாம், எதிரி கட்சி தான். விசிகாவுக்கு எதிரி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த அளவிற்கு வந்து வட மாவட்டங்களில் அவங்களுடைய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ ஆடிட்டாங்க. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிராக, உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக, உண்மையான பாட்டாளி மக்களுக்கு எதிராக அவ்வளோ ஆட்டம் ஆடினாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அதையெல்லாம் கூட மறந்து கூட பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருந்தால் பாஜக வளராது, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அழியக்கூடாது, அது சிதஞ்சிடக்கூடாதுன்ற பெருந்தன்மையோடு எங்கள் தலைவர் கருத்து சொன்னார். அதுதான் அவருடைய தொலைநோக்கு பார்வை. விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டிற்கு தேவையான கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி, மாநில கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையான கட்சின்ற அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னார். இப்போ தேவையான கட்சின்னு வரும்போது அங்கதானே சார் சந்தேகமே வருது. எங்க கூட்டணியில நீங்க இவ்வளவு நாள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து பெருசா பொருட்படுத்தாம பாமகவும் பாஜகவை ஒழிக்க தேவையை அப்படின்ற அந்த ஒரு கோட்ல நீங்க இணைஞ்சிருவீங்களோ அப்படின்ற அந்த சந்தேகம் தான். இணையக்கூடாதுன்றது நோக்கம் கிடையாது, நீங்க இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கான்றதுதான். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருந்தா பாஜக வளராது, அந்த சமூகத்தின் இளைஞர்கள் பாஜக பக்கம் போக மாட்டாங்கன்ற அந்த எண்ணத்திலிருந்து சொன்னார். புரியுது உங்களுக்கு? அந்த எண்ணத்திலிருந்து தான் அது ஒரு தேவையான கட்சி, பாஜகவை தடுப்பதற்கு தேவையான கட்சின்னு அந்த இடத்துல சொன்னார். ஆனால் அதே கட்சியை சேர்ந்த அன்புமணி பாஜகவோட கை கோர்த்துட்டார். இப்போ அவர் நம்பி போகக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு காவு கொடுக்க கூட்டிகிட்டு போயிருக்காரு. உண்மையிலேயே இந்த தேர்தலுக்கு பிறகு அன்புமணியை நம்பி சென்ற அந்த இளைஞர்கள்லாம் ஏறக்குறைய எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் மையப்படுத்தப்படுவாங்க, அவங்களுக்கு சமூக நீதி பார்வை வராது. அந்த கருத்துலேருந்து தான் எங்கள் தலைவர் வந்து அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நாங்கள் மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சியாக இருக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் எல்லோருக்குமான சமூக நீதியை பேசியிருக்கணும், சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்திருக்கணும். இந்த ஆணவ கொலைகளை வந்து நீங்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கக்கூடாது, அதுக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல வந்து சாதி ஆணவ படுகொலை இருந்தால் நாங்கள் களத்தை வந்து போராடுறோம், பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயா போராடி இருக்கா? ஏங்க, காதல் என்பது இயற்கையானதுங்க, அது மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து இருக்குது. காதல் தான், அதாவது உலகத்தின் அச்சாணியே காதல் தான். காதல் இல்லாமல் உலகமே கிடையாது, மனித இனமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். பேசிக் ஃபண்டமெண்டலில் தான் மனித வாழ்வுக்கு அன்பு தான் முக்கியம், அன்பின் இருப்பிடம் தான் காதல். இதை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த கட்சியிலும் செய்யாத ஒரு கேவலமான வேலை காதலுக்கு எதிராக ஒரு கட்சி. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக காதல் எதிர்ப்பு மக்கள் கட்சின்னு வச்சுட்டு போயிடலாம். பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறத விட காதல் எதிர்ப்பு மக்கள் கட்சின்னு வச்சுட்டு போயிடலாம். நீங்கள் வீழ்ந்ததுக்கு காரணம் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, தவறான கொள்கை, ரெண்டு பக்கம் பேரரசியல், இல்லாத ஒன்றை கற்பிச்சிங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் நாடக காதல் ஒரு பொய்யை கற்பிச்சிங்க, இல்லாத ஒன்று. நீங்க நாடக அரசியல் செஞ்சீங்க. நாடக காதல் எங்கேயுமே கிடையாது, நாடக அரசியல் இருக்கு. நாடக காதல் எங்கேயுமே கிடையாது, ஆனால் நாடக அரசியல் இருக்கு. இந்த நாடக அரசியல் தான் பாமகவை வந்து வீழ்த்தியது. இதுல இருந்து தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி அடிப்படையிலான அந்த பாமர மக்கள் மத்தியில் ஒரு பிளவை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து தான், அந்த கோர்ட்டில் இருந்து தான் எங்கள் தலைவர் வந்து பாமக இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், பாஜக மதவாத இந்துத்துவ மதவாதத்தை முன்னிறுத்தினால அவங்க நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோன்றது அந்த நேர்கோட்டில் இருந்தார். இன்றைக்கு வரைக்குமே ஊடகங்களில் பலவாறு வந்து இந்த விவாதம் நடக்குது, பலவாறு பேசுகிறாங்க.
இந்த மாதிரி வந்து பாமக வந்து ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணிக்குள்ள வந்துடும் அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்கோம். அது பேசுகிறாங்க பாமக சைடில் வந்து திமுகவில் வந்து அந்த ராமதாஸ் தலைமையிலான ஆட்கள் வந்து சேரணும் விரும்புகிறாங்க. இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதா அல்லது புறக்கணிப்பதா அப்படின்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவருடைய கையில் தான் இருக்குது. ஆனால் இதே ராமதாஸ் தான் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள், உன்னைய பார்க்க நான் கோட்டைக்கு வரணுமா, உங்ககிட்ட 10.5 கொடுக்கணும்னு சொல்லி கையேந்தணுமான்னு கேட்டாரா இல்லையா? சாதிய வன்மங்க, சாதி. இப்போ நீ மைனாரிட்டின்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்களை, மைனாரிட்டி நீ என்னோட கீழ் சாதின்றாரு. தமிழ்நாட்டு மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். போராடி இருக்காரு, மிசா கைதியாயிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு, சிறையில் கடந்து வாடி இருக்காரு. நீங்கள் சிறைக்கு போயிருக்கீங்களா? உங்கள் போராட்டம் என்ன? சிறையில் கடந்து உயிரை போறதுக்கு அடிச்சிருக்காங்க அவரை. ஒரு தந்தை வந்து ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்தாலும், ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட இவருடைய இருப்புக்காக இவர் உழைச்சிருக்காரு. அந்த கட்சியில் படிப்படியாக முன்னேறி வந்திருக்காரு. இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு முதலமைச்சராக தன்னை வந்து காட்டிக்கிறாரு. அது ப்ரூஃப் பண்ணுறாரு, நிரூபிச்சிட்டார். ஒரு பொருளாதார ஒரு மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம் உருவாக்கிட்டார். இன்னும் சொல்லப்போனால் வந்து எஜுகேஷனில் பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து கல்வி வளர்ச்சி எடுத்துக்கிட்டு பிற மாநிலங்களை ஒப்பிட்ட அளவில் தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு. அது அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு அது உயர்கல்வியெலாம் ரொம்ப டாப் லெவலில் போயிடுச்சு. அப்போ ஒரு பிற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னோடி மாநிலமாக உருவாக்கிட்டார். அவரை போய் நீங்கள் சாதி பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள், உன்னை நான் வந்து அந்த கோட்டையில் வந்து பார்க்கணுமா, உங்கள்கிட்ட கையேந்துமா கேட்டால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? சாதி புத்தி அப்படியே இருக்குது. மாற வேணாமா? ஒரு வயசில் மூத்தவராக இருக்கிறீங்க, ஒரு கட்சியோட தலைமை தாங்கிறீங்க, உங்கள் அரசியலாக உங்கள் கட்சி வீழ்ந்துருச்சு, அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்தணும். காலம் ஒன்று கெட்டு போகல. இனிமே தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை அவங்க கையில் எடுக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சமூக நீதியை தீவிரமாக பேசுங்க, பாஜகவை எதிர்த்து பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? உங்கள் பையன் போய் ஒட்டிக்கிட்டாரு, நீங்கள் எதிர்த்து பேச மாட்டீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? டாக்டர் ராமதாஸ் ஏன் பேச மறுக்கிறாரு? தீவிரமாக பேசட்டும். உங்கள் கட்சி பிரச்சனையில் கவனம் செலுத்துறீங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையில் கவனம் செலுத்துறீங்களா? இப்போ கட்சி பிரச்சனையில் கவனம் செலுத்திட்டுறாரு, இப்போ தமிழ்நாட்டு பிரச்சனைகளில் கவனம் செலுத்துறாரா? ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கிறாரா? தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது கண்டிக்கிறாரா? தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல, 10,000 கோடி பல்வேறு திட்டங்களை நிதி கொடுக்கல, அது ராமதாஸ் தட்டி கேட்கிறாரா? சொல்லுங்க. எதுவுமே செய்யலை, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை இங்கே பேச மாட்டீங்க, வேடிக்கை பார்ப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிருவீங்க, போராட்ட காலத்துக்கு வரமாட்டீங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க? ஓகே, தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்றீங்க சார். இப்போ நீங்க சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்பொழுது பாமக கூட கூட்டணியோ இல்லை திமுகவும் அவங்கள வந்து நிராகரிப்பாங்க, இல்லை திமுக அக்செப்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து அங்கே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. எங்கள் தலைவர் கடந்த காலத்தில் இந்த கருத்தை எங்கள் கட்சியோட ஹை லெவல் கமிட்டி உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு இது. அந்த முடிவை தான் எங்கள் தலைவர் வந்து அறிவிச்சிட்டு இருக்காரு. இப்போ பாட்டாளி மக்கள் கொடுக்குற அழுத்தத்தில் திமுக சைடு அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க எங்களுக்கு தெரியாது. இனிமேல் எங்கள் கட்சி வந்து திமுக தான் இப்போ சூஸ் பண்ணணும், விசிகவா பிஎம்கேவான்னு. இது எங்கள் கட்சியோட உயர்நிலை குழு கூட்டத்தில் கூடி தான் நாங்கள் முடிவெடுப்போம். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லியிருக்கேன். கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறையா இருக்குது, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஒரு சில கருத்துக்களை சொல்லி நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு அப்படின்றப்போ நீங்க தீர்க்கமா இதுவாக உங்களால ஒரு இப்போ நான் ஒருத்தன் மட்டும் முடிவு எடுக்க முடியாதுல்ல. நான் ஒருத்தன் மட்டுமே முடிவு எடுக்க இடத்துல எல்லாருக்கும் தெரியும் தானே சார். எங்க கட்சியில உயர்நிலை குழு கூட்டத்தில் நான் ஒன் ஆஃப் தி மெம்பர். புரியுங்களா? ஒட்டுமொத்தமா அந்த குழுல விவாதிக்கப்பட்டு அங்க வந்து எங்க தலைவருடைய கருத்தும் அவருடைய கருத்தும் சொல்லுவாரு.
அதுலேருந்து தான் நாங்கள் வந்து ஒரு கருத்தை உருவாக்குவோம். கண்டிப்பா சார். இப்போ நீங்க அந்த ஒன் ஆஃப் த குழு மெம்பர் அப்படின்னு சொல்றதுனால உங்களுடைய நிலைப்பாடு பாமக கூட விசிக கூட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்துல விசிக இருக்கக்கூடாது அப்படின்றதா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. கடந்த காலத்தில் எங்கள் கட்சியோட ஒருங்கிணைக்குழு கூட்டம் எடுக்கப்பட்ட முடிவிலிருந்து எங்கள் தலைவர் பல இடங்களில் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல விசிக இருக்காது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. அந்த கருத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2007 தேர்தல் நெருங்கிடுச்சு. திமுகவோட நிலைப்பாடு என்னென்னு எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சால் கூட நான் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. எங்கள் கட்சிக்குன்னு தலைவர் இருக்கிறாரு. எதுவானாலும் தலைவர் தான் அறிவிப்பாங்க. எங்கள் கட்சி ஒட்டுமொத்த கட்சியுடைய டாப் லெவல் கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி முடிவெடுத்த பிறகு தான் அது வெளியில் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா எங்கள் உயர்நிலை குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்குமோ அந்த கருத்தை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். இப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கண்கூட பார்த்த செய்திகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து எங்கள் கட்சியோட நிலைப்பாட்டை நான் ஒருத்தனை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. அது எங்கள் கட்சியோட தலைமை குழுவுக்கும் எங்கள் தலைவருக்கும் தான் அந்த இருக்குது. அப்படி ஒரு எந்த முடிவானாலும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதுவே ஒரு 2015லயோ 16லயோ இதே கேள்வியை வச்சிருந்தோம்னா நாங்க போய் பாமக கூட கூட்டணி வைக்க மாட்டோங்க. எத்தனை தடவை சொல்றது, இதுல இது எங்களுக்கு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றத நீங்க தீர்க்கமா சொல்லிருப்பீங்களா? இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கோன்றது தானே எங்களுக்கு தோணுது. அதாவது கன்ஃபியூஷனா இல்ல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வச்சது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ நான் எனக்கு எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு பல்ஸ் தெரியும். எங்கள் தலைவர் அந்த உறுதிப்பாட்டிலிருந்து அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. என்ன திருப்பரங்குன்றத்தில் அந்த கருத்தை சொன்னார், அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சொன்னார். திமுக சைடு எங்கள் தலைவர்கிட்ட பேசுனாங்களா என்னன்னு எனக்கும் தெரியாது. ஒருவேளை அப்படி கேட்டிருந்தால் தலைவரும் வந்து இல்லை அது உங்கள் நிலைப்பாடு. என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்க்கிறதா சேர்க்கக்கூடாதுன்றது திமுக எடுக்கிற நிலைப்பாடு. அதுலேருந்து தான் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த செய்தி வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ திமுக தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. பால் அவங்க பக்கம் இருக்குது. கோல் போடுறது திமுக தான். பால் எங்கள் பக்கம் இல்லை. பாமக பக்கத்தில் கோல் போட்டுட்டாங்கன்னா விசிக என்ன செய்வீங்க? அது எங்கள் கட்சி அப்போ தான் முடிவெடுக்கும். சரி சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். மிக்க நன்றி சார். நன்றி.